ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசாங்கம் ஆடு வளர்க்க, கோழி வளர்க்க, மாடு வளர்க்க, பன்னி வளர்க்க ஒரு லைஃப் ஸ்டாக் அனிமல்ஸ் வளர்க்குறதுக்கு மானியமாக 5 லட்சம்லேருந்து 25 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. அதே போல் இலவச கோழி வளர்ப்பு திட்டத்தின் மூலமாக கோழி பண்ணை, ஆட்டு பண்ணை வைக்கிறதுக்கும் மத்திய அரசாங்கம் மானியத்துடன் கூடிய கடன் உதவி திட்டம் கொடுக்குறாங்க. இந்த திட்டத்தில் எப்படி அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் தகுதியானவர்கள் என்ற முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்கீம் பேர் பார்த்தீங்கன்னாக்கா நேஷ்னல் லைஃப் ஸ்டாக் மிஷன் சொல்லுவாங்க, NLM சொல்லுவாங்க. இது 2022 தொடங்கப்பட்ட ஒரு திட்டம், ஒரு சூப்பரான திட்டம். இந்த திட்டத்துக்கு வருடத்துக்கு வருடத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா 10,000 1000 பேர்கிட்ட செலக்ட் பண்ணுறாங்க. 50 லட்சம் வரைக்கும் மானியத்தில் கொடுக்குறாங்க. ஆடு கோழி வளர்க்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் மாடு இருக்கும், பன்றியும் இருக்குது. இதுக்கு இறைச்சிக்காக பர்பஸுக்காக மட்டும் தான் வளர்க்குறாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஆடு கோழி வளர்க்குறதுக்கு பார்த்திங்கனாக்கா கோழி செம்பறி ஆடு வளர்க்க மத்திய அரசு 25 லட்சம் வரை மானியம் வழங்கும் ஒரு புதிய திட்டத்தை அறிவித்துள்ளது சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை படித்து வேலை கிடைக்கவில்லை என்ற கவலையை உடனே விட்டுவிட்டு கால்நடை வளர்ப்பின் வாயிலாக நீங்கள் தொழில் முனைவராக ஆகலாம். யூத்துக்கு கொடுத்துருக்க ஒரு லைஃப் ஸ்டாக் மிஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நோக்கத்துடன் இந்த திட்டத்தின் நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, திட்டத்தின் நோக்கமானது புறக்கடை கோழி வளர்ப்பு, செம்மறி ஆடு வளர்ப்பு, வெள்ளாடு வளர்ப்பு, பன்றி வளர்ப்பு, தீவன பயிர் சேமிப்பு மற்றும் மேம்படுத்துதல், செம்மறியாடு வெள்ளாட்டினை மேம்படுத்துதல் மற்றும் தீவன உற்பத்தி உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ள தொழில் முனைவாக்கும் திட்டமாகும். பயனாளிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த திட்டத்தில் தனிநபர், சுய உதவிக்குழுக்கள், விவசாய உற்பத்தியாளர்கள் அமைப்பு, விவசாய கூட்டுறவுகள், கூட்டு பொறுப்பு சங்கங்கள், பிரிவு 8 நிறுவனங்கள் ஆகியவற்றை தகுதியானவர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. தொழில் முனைவோர் சொந்தமாக அல்லது குத்தகைக்கு எடுக்கப்பட்ட நிலம் வைத்திருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது தொழில் முனைவராக இருப்பவர்கள் நீங்கள் குத்தகைக்கு ஒரு இடம் இருந்தாலே போதும், அப்படின்னா சொந்த இடம் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். தொழில் முனைவோர் தகுதியுள்ள நிறுவன திட்டத்திற்கு வசதியான வங்கி கடன் அனுமதி அல்லது வங்கி உத்தரவாதத்தை பெற வேண்டும். திட்ட மதிப்பீட்டின அங்கீகாரத்தினையும் பெற வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் தொழில் முனைவர் மட்டும் இருந்தால் மட்டும் போதாது. வங்கியில் நீங்கள் திட்டத்தை பற்றி அறிக்கை தயாரித்து வங்கியில் அனுமதி பெற்றிருக்கணும். இந்த உங்கள் பகுதியில் ஒரு வங்கி இருக்குன்னா, இப்போ என் பகுதியில் ஸ்டேட் பேங்க் இருக்குது, இந்தியன் பேங்க் இருக்குது, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இருக்குது. இந்த பேங்க்கில் போய்ட்டு நான் ஃபஸ்ட்டு மேனேஜர்கிட்ட அப்ரோச் பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் லைஃப் ஸ்டாக் ஸ்கீம் NLM ஸ்கீமில் நான் ஆடு வளர்க்க போகிறேன் சார், கோழி வளர்க்க போகிறேன் சார், அதற்கான லோன் வேணும் சார்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா என்ன ப்ரப்போசல் சொல்லிட்டு கேட்பாங்க. ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுன்னு ஒன்று கேட்பாங்க உங்ககிட்ட. ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எப்படின்னா, என்கிட்ட சொந்தமாக இடம் இருக்குது சார், இந்த கோழி பண்ணை அமைக்கணும், இல்லை ஆட்டு பண்ணை அமைக்கணும், எத்தனை ஆடு வாங்க போகிறீங்க என்ற எல்லாமே இருக்குது. டீட்டெயில்டான ரிப்போர்ட் இருக்குது. இந்த லைஃப் ஸ்டாக் மிஷனில் பார்த்திங்கனாக்கா ஆடு வளர்ப்புக்கு இந்த ஆடு வளர்ப்பு திட்டத்தின் மூலமாக சவுத் சைடில் தமிழ்நாட்டில் சவுத் சைடில் ஆடுக்கான விற்பனையே பண்ணுறாங்க. அவங்க என்னென்ன ஸ்கீமில் அவங்களுக்கு ஆடும் கொடுக்குறாங்கன்றாங்க. இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்களோட வெப்சைட் இருக்குது, NLM udyamandra.in என்ற இணையதளத்தில் வாயிலாக சமர்ப்பிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் சமர்ப்பிக்கும் விண்ணப்பங்கள் இத்திட்டத்தில் மாநில அளவில் செயல்படுத்தும் நிறுவனமான தமிழ்நாடு கால்நடை மேம்பாட்டு முகமையில் திட்ட மதிப்பீட்டு குழுவால் பரிசீலிக்கப்பட்டு திட்ட வழிகாட்டுதலின்படி உள்ளவற்றை கடன் வசதி பெற வங்கிக்கு அனுப்பப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எங்கூர் பகுதியில் காஞ்சிபுரம் மாவட்டம். நான் காட்டுப்பாக்கம், சென்னைக்கு நியரில் காட்டுப்பாக்கன்ற வில்லேஜ் இருக்குது. அந்த காட்டுப்பாக்கத்தில் இந்த கவர்மெண்ட்டு கால்நடை தொழில் முனைவோர் மையம் சொல்லிட்டு இருக்கு. லைஃப் ஸ்டாக், அதாவது என்டர்பிரனர்ஷிப்னு சொல்லியிருப்பாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு நம்ம கேட்டிங்கன்னா இந்த டீட்டெயில் கொடுப்பாங்க. இதில் எப்படி அப்ளை பண்ணணுன்றது. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாக்கா பங்கு பெற அழைப்பு சொல்லி கொடுத்துருக்காங்க. கால்நடை சார்ந்த தொழில் மேற்கொள்ள முனைவோர் இத்திட்டத்தில் பங்கேற்று கால்நடை பெருக்கத்தில் பங்கு பெற்று பயன்பெறலாம் என கால்நடை பராமரிப்பு மற்றும் மருத்துவ பணி ஆணையர் தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் கீழ் கோழி வளர்க்க முனைவோர் 100 நாட்டுக்கோழி கொண்ட பண்ணை அமைத்து முட்டை உற்பத்தி செய்து கோழி குஞ்சு பொரிக்கும் வழி கோழி குஞ்சுகளுக்கு உற்பத்தி செய்து 4 வார வயது வரை வளர்த்த பிறகு மொத்த திட்ட செலவில் 50% மானியம், அதிகபட்சமாக 25 லட்சம் வரைக்கும் மானியம் கொடுப்பாங்க.
அதே போல் ஆடு அல்லது செம்மறி ஆடுகள் வளர்க்க முனைவோருக்கு 500 பெண் ஆடுகள் 25 கிடா ஆடுகள் கொண்ட அலகு அமைக்க மொத்த திட்ட செலவில் மூலதனத்தில் 50% மானியம், அதிகபட்சமாக 50 லட்சம் வரை மானியம் 2 தவணைகளாக வழங்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே போல் பன்றி பண்ணை அமைக்க முனைவோருக்கு 100 பெண் பன்றிகள் 25 ஆண் பன்றிகள் கொண்ட அலகு அமைக்க மொத்த திட்ட செலவில் மூலதனத்தில் 50% மானியமாக, அது அதிகபட்சமாக 30 லட்சம் வரை மானியம் வழங்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. தீவனம் மற்றும் தீவன பயிர் சேமிப்பு மற்றும் பாதுகாப்புக்கான ஓராண்டிற்கு 2000 2400 மெட்ரிக் டன் வைக்கோல், ஊறுகாய் புல், ஒரு நாளில் 30 மெட்ரிக் டன் மொத்த கலப்பு தீவனம், தீவன கட்டி தயாரித்தல் மற்றும் சேமித்தல் பணிகளை மேற்கொள்ள முனைவோர்களுக்கு தளவாடங்கள் வாங்க மொத்த திட்ட செலவில் மூலதனத்தில் 50% மானியமாகும், அதிகபட்சமாக 50 லட்சம் வரைக்கும் மானியம் வழங்க கொடுக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணலாம். திட்டப்பணி, மானியம் உள்ளிட்ட முழு விவரங்களை அறிய விரும்பும் நபர்கள் கீழே உள்ள இணையதளத்தின் வாயிலாக பதிவிறக்கம் செய்து படிவத்தை அறிந்து கொள்ளலாம். அல்லது பொறுமையாக படித்து பார்த்து அறிய நேரமில்லை என நினைக்கும் இன்றைய தலைமுறைக்கு முழு விவரங்கள் அறிய அருகில் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலகம், பல்கலை அலுவலகம் மற்றும் சென்னை தமிழ்நாடு கால்நடை மேம்பாட்டு முகமை அலுவலகத்தை தொடர்பு கொண்டு அறியலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கு நீங்கள் டைரெக்டாக அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்கள் கேட்டால் தான் உங்களுக்கு டீட்டெயிலான ரிப்போர்ட் கிடைக்கும். இதற்கு நான் சொல்கிறது என்ன சஜஷன்னா, நாம் உங்களுக்கு இன்னும் தகவல் வேணும்னு நினைக்கிறோங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. அதே போல் இந்த வீடியோவில் கமெண்டில் சொல்லுங்கள், இதை பற்றி மேலும் தகவலுக்கு வேணும்னா மோர் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு கமெண்ட்டை டைப் பண்ணுங்கள். டெஃபினட்டாக அந்த சென்டருக்கே போயிட்டு லைவ் வீடியோ கேப்சர் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாம். இந்த திட்டத்தின் மூலமாக நம்ம பயன்பெற முடியுமா என்ற டீட்டெயில்டான ரிப்போர்ட் வேணும்னு நினைக்கிறோங்க. கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்காக, நம்ம சப்ஸ்கிரைபருக்காக நான் இது செய்ய ரெடியாக இருக்கேன். இது போன்ற பயனுள்ள தகவலை பார்க்கணும்னு நினைக்கிறோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடயே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.